அல்லாஹ் ஒலா துஷ்ரிகு பி ஷையா ஒபில் வாலிதைன் இஹ்சானா, அல்லாஹ்வை வணங்குங்கள், இணை வைக்காதீர்கள், உங்கள் பெற்றோர்களோடு அழகாக நடங்கள். அவன் எங்கே தன்னை சொல்வானோ அங்கே தாய் தந்தையர்களை சொல்லுகிறான். தன்னை வணங்க சொன்னான், தாய் தந்தையர்களோடு அழகாக நடங்கள் என்றான். உபகாரம் செய்யுங்கள் என்றான். எனக்கு நன்றி செலுத்துங்கள், உன்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செலுத்து என்றான். இன்றைக்கு தாயின் தரம் என்ன, தந்தையின் நிலை என்ன? தாயை மதிக்காத பிள்ளைகள், தாயை உதாசீனப்படுத்தும் பிள்ளைகள், தாயை எட்டி உதைக்கிற பிள்ளைகள், தாயை வீசுகிற பிள்ளைகள், தாயை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள், தாயை மறியாமல் நடக்கிற பிள்ளைகள், தந்தையை பார்த்து கை நீட்டும் பிள்ளைகள். ரொம்ப வருத்தப்படுகிறோம். அல்லாஹ்வுக்கு கோபம் இறங்கும் இடம் உலகத்தில் ஒன்று இருக்குமையானால் தாய் தந்தையர்களின் கோபம் ஏற்படும் நேரம் என்றார்கள். அம்மா வாப்பாவுடைய கோபம் வரும்னா அங்க அல்லாஹ்வுடைய கோபம் வந்துடும். பெற்றோர்கள் யார்? எத்தனை கண்ணியத்திற்குரியவர்கள், அவர்களுக்கு எத்தனை மரியாதை நாம் கொடுக்க வேண்டும். ஜமாத்து காப்பாற்றப்படணும். பள்ளிவாசல்ல போய் ஜமாத்து தொழுகை முக்கியம். பாப்பாவுக்கு சோம் இல்லை, அம்மாவுக்கு சோம் இல்லை, அவங்க கிதுமத்தில் இருக்கிறோம், அவங்க கூட இருந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீ ஜமாத்துக்கு போறதை விட பாப்பா அம்மா பக்கத்தில் இருந்து கிதுமத்து செய்துட்டு வீட்டை தொழுகிறது சிறப்பு என்று இமாம்கள் எழுதி வைத்தார்கள்.